அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். அதிகாரம் 27, தவம், குறள் எண் 264. ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம் அறத்திற்கு பகையாய் அழிவு செய்தாரை கெடுத்தலும் அதனை உவந்தாரை உயர்த்தலும் ஆகிய இவ்விரண்டையும் தவம் செய்வார் நினைப்பாராயின் அவர் தவவழியான் அவை அவர்க்கு உளவாம் என்கிறார். நமக்கு தீங்கு செய்கின்ற பகைவரை அடக்கி திருத்தவும், நமக்கு நன்மை செய்கின்ற நண்பர்களை மதித்து போற்றி உயர்த்தவும் வேண்டிய ஆற்றலை தவ ஒழுக்கம் தரும் என்கிறார். தவ ஒழுக்கம் நன்மைகளையும், தவ ஒழுக்கம் நமக்கு தீங்கு செய்கிற பகைவர்களை அழிக்கவும் அழித்து திருத்தவும் செய்யும். அதே சமயம் நமக்கு நல்லது செய்கிற நண்பர்களை உயர்த்தவும் செய்யும். உவந்தாரை ஆக்களும். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும். ஒன்னார் திரளும் என்றால் தீயவனை அழித்தலும், உவந்தாரை ஆக்களும் என்றால் நல்லவனை மேன்மேலும் ஆக்குதல், உயரத்தில் கொண்டு செல்லுதல், அவனை நல்லவன் ஆக்குதல். உவந்தாரை போக்குதல், உயர்ந்தாரை ஆக்களும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அற்புதமாக விளக்கியிருக்கார் பாருங்க. மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள். நன்றியுடன் நாளை மீண்டும் ஒரு அதிகாலை ஒரு குறளுடன் உங்களை சந்திக்க இருக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.